முன்னாடி நிறைய அவாய்ட் பண்ற வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். சில விஷயம் நான் மொத்தமா அவாய்ட் பண்ணணும். அந்த திங்ஸ் ஐ மீன் அந்த ஒரு ஹேபிட்ஸை ஐ மீன் ஹேபிட்னு தாண்டி இதை எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். சைக்காலஜிக்கலி நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோம் இதனால. ஸோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்றேன். ஒரு 5 or 4 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்றேன். இது வந்து என்னோட தாட்ஸ் தான், வேற எந்த ஒரு கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே பண்ற ஒரே விஷயம் இம்பல்ஸ் பையிங். அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமோ கண்டிப்பா பண்ணிட்டு இருப்போம். எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். ஜஸ்ட் இப்போ ஒரு ஷர்ட் அவன் வாங்கிட்டான், அது நல்லா இருக்கு, அதே மாதிரி நம்ம ஷர்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஷர்ட் வாங்குவோம். அவன் பைக் வாங்கிட்டான், நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதான் இம்பல்ஸ் பையிங். உடனே அதை அவாய்ட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணா கூட திருப்பி உடனே அவன் அவாய்ட் பண்ணிடுங்க. அவன் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், ஏதோ ஒரு சேவ் பண்ணி வச்சிருப்பான் மணி, அவன் வாங்கியிருப்பான். அதை விட்டுட்டு நம்ம உடனே வாங்கணும்னு நினைச்சு வாங்கினா நம்மளோட ஃபினான்ஷியலி நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் மாறுமே தவிர ஐ மீன் கெட்டு போகுமே தவிர நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு வேல்யூமே நம்ம லைஃப்ல ஆட் பண்ணாது. ஓகே, இது அதுக்காக வண்டியை வாங்கி கூடாதான்னு கேட்டா நான் அப்படி சொல்லல. தேவைக்கு வாங்கணும், தேவையில்லாததுக்கு வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். அவன் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான். அது இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஒரு பார்ப்போம், நிறைய ட்ரெண்ட் பார்ப்போம், நிறைய டிஷர்ட் பார்ப்போம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்ப்போம். ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கும் வாங்கணும்னு தோணும். அப்படி வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபினான்ஷியலி நீங்க எப்பயுமே மேல வர மாட்டீங்க. இப்படிலாம் சொல்றேன்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் நான் வந்து இது கண்டிப்பா எல்லாரும் பண்ணிட்டு ஒரு விஷயம். ஜஸ்ட் என் பிரதர் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வாட்ச் பார்த்துட்டான் உடனே எனக்கு அந்த மாதிரி வாட்ச் வாங்கணும் ஐடியா அவனுக்கு சப்கான்சியஸா வந்துருச்சு. ஸோ அவன் எந்த வாட்ச் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல என்னதான் வாட்ச் இருந்தாலும் அங்க ஒரு அந்த வாட்ச் தான் வேணும், ஒரு அந்த மாதிரி வாட்ச் தான் வேணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏதோ ஒன்று வாங்கிட்டான். இட்ஸ் ஓகே, அது பேர் இம்பல்ஸ் பையிங் தான். அவன் சொன்னா கேட்க மாட்டான். இது தெரிஞ்ச விஷயம் தான். எனிவே, இந்த இம்பல்ஸ் பையிங்கை பத்தின அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வான்டேஜ் ஒண்ணுமே இல்லை, நம்ம காசு தான் போகும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா நம்ம காசு போகும், டைம் போகும், தேவையில்லாத ஒரு விஷயத்த வாங்கிட்டோமேன்ற ஒரு கில்ட் ஃபீல் வந்துடும். கொஞ்சம் சீக்கிரமாவே அது வந்துடும். அது நம்ம லைஃப்ல எந்த ஒரு வேல்யூமே ஆட் பண்ணாது அந்த இம்பல்ஸ் பையிங்னால. ஏன் இட்ஸ் எப்படி சொல்ல, இல்லை ப்ரோ அது வந்து குவாலிட்டி அப்படி, அது அப்படி, இது இப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம உண்மையா சொல்ல போகணும் அப்படின்னா, ஏன் அது வந்து அவங்க போறதுக்கு முன்னாடி அது வாங்க அதோட வேல்யூ தெரியலையா நமக்கு? யோசிச்சு பாருங்க. அவங்க போட்டுட்டாங்களே, இவங்க வாங்கிட்டாங்களே, ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல நம்ம பார்த்துருப்போம், அதனாலதான் நமக்கு அந்த தாட் வந்திருக்கும். ஸோ அந்த தாட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிருங்க. அது வந்து நம்ம ஃபினான்ஷியலி கீழே கொண்டு போயிடும். செகண்ட் ஒன், அவாய்ட் பேட் ஹேபிட்ஸ். என்ன ப்ரோ நான் பெருசா ஒன்று சொல்ல வருவேன்னு நினைச்சேன், கடைசியில் பேட் ஹேபிட்ஸ்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டா, பேட் ஹேபிட்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். யாராச்சும் ஒரு பேட் ஹேபிட்ல இருக்காங்க அப்படின்னா உடனே அவங்கள அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டா அப்படியும் இல்லை. ஐ மீன் என்ன தேவையோ அதை அவங்கள்ட்ட பேசிட்டு உடனே அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாத விஷயத்த பேசி ஒரு பேட் ஹேபிட்ஸ் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறன்றது ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயம். ஸோ பேட் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. முக்கியமாக இந்த ஸ்மோக்கிங் ஒரு ஒரு எப்பயுமே ஷாப் பக்கம்லாம் போக மாட்டேன். ஏதாவது ஒரு டீ கடை பக்கம், ஐ மீன் அந்த டீ ஷாப்புக்கு போனப்ப ஒரு போலீஸ் இருந்தான். ஐ மீன் அவன் ஏதோ ஒரு சின்ன பையன் தான், ரொம்ப ஒரு 6th or 5th தான் படிச்சுட்டு இருப்பான். அது 7th படிப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 9th பையன், ஐ மீன் அவனை விட கொஞ்சம் பெரிய பையன் வந்து அவனுக்கு ஐ மீன் அவன் சின்ன பையனுக்கு இவன் வாங்கி கொடுத்தான். என்னன்னா சிகரெட் ஸ்மோக் பண்றதுக்கு. அப்புறம் ஏதோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிளேவர்ஸ்லாம் வச்சிருக்கான் அவன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஏதோ பேர் சொல்லி அது மாதிரி பெரிய டப்பாலாம் வாங்கிட்டு போனான். எனக்கு ஆச்சரியம், என்ன இப்படிலாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்ட்டு. பட் அந்த ஷாப்ல கேட்டா அவங்களுக்கு தேவை என்ன மணி, அதனால அதெல்லாம் கண்டுக்கல. அப்ப அங்கேயே நின்று ஐ மீன் அந்த சைடு நான் வந்து ஒரு டீ குடிக்கலாம் நாங்க குடிச்சிட்டு இருக்கேன். அந்த சைட்லயே நின்று அவன் வந்து இழுத்துட்டு ஐ மீன் அந்த ஏதோ பஃப் இழுத்துட்டு சொல்றான், அந்த கடைக்கு போக வேணாம், அங்க போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாப்ல, இங்க வாங்கிக்கோ இனிமே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்க பசங்களையும் கெடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஸ்டாப் பேட் ஹேபிட்ஸ். மெனியெல்லாம் சொல்ல ஃபியூ இந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னென்ன ஆச்சுன்னா, அவன் ஒரு 5th கூட படிக்க மாட்டான். அவன் அப்படி பண்ணது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட் பிலீவிங் இன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால பார்க்குற எல்லாமே கரெக்டுன்னு இல்லை, எல்லாமே உண்மைன்னு இல்லை. பிகாஸ் நம்ம பார்க்குற ஆட் எல்லாமே ஒருத்தவங்க இப்படி பண்ணா இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை பண்றாங்க. சைக்காலஜிக்கலி நம்மளை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஆட் மூலமா. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சிங்கை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டனால மட்டும்தான் அப்படி பண்றாங்க. இப்ப ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆடா இருக்கட்டும், இந்த கலர் போட்டா அட்ராக்டிவா இருக்கும், இந்த டைம்ல போட்டா ஐ மீன்
ஒரு சீரியலுக்கு அப்புறம் ஒரு மசாலா ஆட் போட்டா, ஐ மீன் மசாலா ஆட் மீன்ஸ் நம்ம குக்கிங் மசாலா ஆட் போட்டா அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் ரீச் ஆகும். இதுதான் சைக்காலஜிக்கல். டார்கெட் ஆடியன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. சீரியல்லாம் யார் பார்ப்பா? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஆன்டிஸ் அண்ட் அவங்க உமன் எல்லாருமே பார்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்ன? குக்கிங் நல்லா தெரியும். அவங்க குக்கிங்ல எந்த ஒரு ஆட் போட்டாலும் அவங்க ரீச் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரியலுக்கு அப்புறம் ஃபுல்லா இந்த குக்கிங்கு, இந்த அவங்களுக்கு தேவையான இந்த சத்யா ஆஃபர், ஐயோ பேர் சொல்றேன்னா ஓகே, அந்த ஆடு, இந்த மாதிரி ஆடு தான் வந்துடும். ஸோ இதெல்லாம் அவங்க சைக்காலஜிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பீப்புளை. ஸோ சோஷியல் மீடியாலையும் இப்படிதான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே கரெக்டும் இல்லை, எல்லாமே தப்புன்னு இல்லை, சில உண்மையானது இருக்கு. ஸோ எல்லாமே நம்பாதீங்க. ஜஸ்ட் நோ அபவுட் இட், அப்புறமா பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ட்ரேடிங் ஆப், இந்த ரம்மி, இதெல்லாம் ஸ்கேம் மொத்தமா. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாம் இந்த மூணுமே அவாய்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் ஃபினான்ஷியலுக்கு சொல்லிட்டேன், உங்கள் பாடி ஹெல்த்துக்கு சொல்லிட்டேன், அண்டு உங்களோட சோஷியல் மீடியா பற்றி, ஐ மீன் எதெல்லாம் நம்புறீங்கன்றத பற்றி சொல்லிட்டேன். ஐ மீன் நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு மென்டல் பீஸுக்கு என்ன ப்ரோ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுனால அவங்க வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் அவங்க எனர்ஜி, அப்புறம் அவங்க மென்டல் ஹெல்த் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ உடனே அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, டாக்ஸிக்காக மாறுது அப்படின்னா, நீங்கள் லுக் எனக்கு டாக்ஸிக்காக மாறுது, இது எனக்கு பிடிக்கல, ஜஸ்ட் இது சேஞ்ச் பண்ணிக்கிட்டா என் கூட இரு, இல்லாட்டி இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை கொண்டு வந்துருங்க. அப்படி சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதான் இருக்கிறதுலே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அப்படி புரிஞ்சுக்காம திருப்பி திருப்பி அதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். ஸோ அவாய்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இதனால நம்ம மென்டல் ப்ரெஷர் அதிகமாகி நம்மளோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம கெரியர் நாசமாக போயிடும். ஐ மீன் நல்லா இருக்காது, இந்த நாசமன்ற வார்த்தை கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலி நல்லா இருக்காது, கெரியரில் க்ரோ ஆக முடியாது அவ்வளோவா. அதனால தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு ஒரு 4 திங்ஸ் சொன்னேன். இன்னும் நிறைய அவாய்ட் பண்ணுற திங்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. இதெல்லாம் மேஜராக அவாய்ட் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் மை தாட்ஸ், இது பற்றின ஒரு தாட்ஸ் தான். இது யாருமே சொல்லலையான்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க, பட் என்னோட தாட்ஸ் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதையும் தாண்டி எதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பண்ணிட்டு இருந்தால் நானும் அவாய்ட் பண்ணிக்கிறேன். எனிவே